இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டேரக்டாக சொல்கிறேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். அதாவது நம்மளால நிம்மதியாக போராட்டம் கூட பண்ண முடியாதுங்க, அதில் கூட பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது ரீசெண்டாக நடந்த சம்பவத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னாச்சு தெரியுமா? நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு. அதனால மனம் உடைஞ்சு நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தால் நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 11லேருந்து 20 பேர். ஸோ இது பெரிய சர்ச்சையை வெடிச்சு ஜந்தர் மந்தரில் வந்து பெரிய போராட்டம் நடந்தது. அதுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலேயே மாணவர் சங்கங்கள் போராட்டு. இந்த போராட்டத்தில் தாங்க இந்த குளறுபடி. முதல்ல இந்த அம்மா பேர் சலம் ஷெட்டி, அம்புலின்னு ஒரு படம் வரும் பார்த்தீங்களா, அதில் நடிச்சவங்க. முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அம்மா வந்து பேச வந்திருக்காங்க. அப்போ வெற்றிமாறன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வெல் நோன் டேரக்டரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் நீங்கள் பேசுறீங்கன்னா இந்த சைடு வாங்க, இல்லை அந்த சைடு வாங்கன்னு இருக்காங்க. அதுக்கே நம்ம கோச்சிக்கிச்சு. நான் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா, இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். ஏமா அது போராட்டமா? வெற்றிமாறனே செவனேன்னு தலையில் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒரு ஆக்டர்ஸ்னா ஒன்று, வெளியில் இருக்கிற அதே செலிபிரிட்டி தன்மை உள்ள இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுதான். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல. சரின்னு உள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நல்ல வரவேற்பு இருந்தது. நடுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வந்து இங்க பேசுறேன் அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பிடுது. உடனே இந்த அம்மா என்ன சொன்னிச்சு அப்படின்னா, திரு விஜய்க்கு எதிரான போராட்டமா தான் இது இருக்கு, அஜெண்டா பேஸ்ட் இருக்கு அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அவங்க அதுக்கு எதிர்ப்பு சொல்ல ஒரே சலசலப்பாய் போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த போராட்டத்தில் மேபி அஜெண்டா பேஸ்ட்னு ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடே நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே ஜந்தர் மந்தரில் போராட்டம் தொடங்கினோன்னா இவங்களும் ஆதரவா தன்னோட போராட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க. அப்போ காவல்துறை இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாங்க. இதில் அந்த அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ திரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல, இந்த மாதிரி சொன்னார். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனப்ப ரசிகர்கள் ரோட்ல எவ்வளவு கொண்டாட்டத்தில் ஆர்ப்பரிச்சாங்கன்றது தெரியும். ஆனா அவங்கள போலீஸ் வந்து பெருசா ஏதாவது ஒடுக்குறாங்கன்னு கேட்டா கேள்விக்குறிதான். ஸோ இந்த கடுப்புலாம் அவங்க இருப்பாங்களா இல்லையா? நான் ஜனநாயகம் பத்தி பேசணும்னா அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு மூவியும் பார்க்கணும் தான். நமக்கு தேவையான விஷயங்களை போராட்டம் மூலம் பெற உதவும் செய்யணும் தான். ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணக்கூடாது. இந்த அம்மா லிங்க் பண்ணதால தான் இந்த பிரச்சனை. சரி, அதோட விட்டாங்களா, மைக்கு பிடுங்கினா மறுபடியும் கோவம் வந்துருச்சு. சரி, அது அவங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க போராடிட்டு இருந்ததுல வந்து நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு அவங்க கட்சி சார்பில் போராட ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு நான் தமிழர் கட்சியை சொல்லலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு குரூப் இந்த குரூப்லயும் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அது ஒரு கட்சி லாஸ்ட் MKன்னு முடியும். அந்த கட்சியை எடுத்து பேசவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி பல சம்பவங்கள் அந்த கட்சிக்கு பின்னால் இருக்கிறதால பேசுறதுக்கே பயமா இருக்கு. அதான் உண்மை. அதனால தான் தவிர்க்கிறோம் அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு. இவங்க போயிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டு ஸ்டிக்கர் விட்ட ஆரம்பிச்சானுங்க. டேய் பாவீங்களா, பாவண்டா ஸ்டூடெண்ட்ஸ், நிம்மதியாக போராட கூட முடியல. இப்படிதாங்க நடந்தது. கட்சியோட ஸ்கோரை இதில் பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த போராட்ட குழுவினர் நேற்று வந்து அந்த ஒரு கட்சியை பற்றி விமர்சித்த உடனே இன்னைக்கு அந்த போராட்ட குழுவினருக்குள்ளேயே சண்டை வந்து இன்னைக்கு அந்த போராட்டமே இல்லை. எப்படியோ ஒரு ஒழுங்கான கட்டமைப்பாக போராட்டம் நடந்ததை சல்லியாக நொறுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்தது. அதை பார்க்கும்போது சரி, இது நியூஸ் ஒரு அவேர்னஸுக்காக ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பேன் நீட் அப்படின்னு ஒன்று போராடுறாங்க. ஆனால் ஜந்தர் மந்தரில் வந்து ஃபேர் நீட்ன்றதுக்காக போராடுறாங்க. நீட் வந்து முழுமையாக தடை செய்யணும், அது தேவையே இல்லைன்னு சொல்கிறது பேன் நீட். நீட் இருக்கட்டும், அது தேவைதான், ஆனால் அது சரியான முறைப்படி எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் கரெக்டாக நடக்கணும்னு சொல்கிறது ஃபேர் நீட். தமிழ்நாடு அரசில் நீட்டை வந்து பேன் பண்ணிடும் சொல்லியே மாணவர்களை திசை திருப்புறாங்கன்றது ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஏன் தெரியுமா? நீட் இருக்கு, அதை நீக்க முடியாது, படிங்க அப்படின்னு சொன்னா அடாப்ட் ஆயிடுவானுங்க கிட்டத்தட்ட. ஆனா அதுல ஒரு சில சிரமங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா, நம்ம பள்ளி பாடத்திட்டத்தை நீட் தேர்வு சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி உயர்த்திட்டோம், இருந்தாலும் நம்ம பள்ளி மதிப்பெண்கள் வந்து அதில் செயல்படாதுன்றதால நம்ம எதுக்கு 12th படிக்கணுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுங்க. அந்த 12th மதிப்பெண் நமக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அதில் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தானே டாக்டர் ஆக முடியும். அப்புறம் ஏன் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கணும், கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வுக்கு தேவையான தரமான கல்வி தமிழ்நாட்டில் இருக்கான்னா கொஞ்சம் கம்மி தான் அரசு பள்ளியில். ஸோ வந்து அரசு வந்து நீட் தேர்வை எதிர்க்கல, அது ரெண்டாவது விஷயம். நம்ம கல்வித்தரத்தை உயர்த்ததில் என்ன பிரச்சனை இருக்கு? கல்வித்தரம் உயர்ந்தா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையிலே தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு. எதிர்ப்பு செய்யலாம், தப்பு இல்லை. அதுக்காக 5 வருஷம் 7 வருஷம்னு எதிர்ப்பு முறை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஒன்று இல்லைன்னா இருக்குன்னா அதுக்கேற்ற மாடிஃபிகேஷன் பண்ணணும். கல்வித்தரத்தை உயர்த்துறது எல்லாத்துக்கும் நல்லது தானே, அதையும் செய்யலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது?